சேனை ஒன்று தேவை. சர்டிபிகேட் தேவையா இல்லையா? சார் தேவை சார். என்ன படம்? சார் பராசக்தி சார். என்ன கதை? சார் இந்திய எதிர்ப்பு போராட்டம். சரி ஓகே, 25 சீன் மட்டும் கட் பண்ணிருங்க. சார் கதையே போயிரும் சார். ஒரே மொத்த படத்தை டெலிட் பண்ணவா? போடா. யார் ராணி? ஜனநாயகன் சர்டிபிகேட். சர்டிபிகேட்ல எல்லாம் கிளம்பு. ஏன் ஜனநாயக நாட்டுல இருந்துட்டு ஜனநாயகன் பேர் வச்சா எப்படியா சர்டிபிகேட் தருவாங்க? புரியல. கெட் அவுட் ஐசே. டாக்ஸிக். மை காட் சார், உங்க டீசர் மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார் என்ன சார் வேணும்? படத்துல அடல் கண்டென்ட்லாம் இருக்கு. ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். சார் யூஏ எடுத்துக்கோங்க சார். வேணாம், யூ சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க சார். எவன் சார் கேட்பா உங்கள? சார் அந்த கார் சீன்ல எதுவும் டெலீட் பண்ணிடாதீங்க சார். ஏதாச்சும் டெலீட் பண்ணிருந்தா கூட வச்சிருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. தமிழ்நாட்டுல இருந்து வணக்கம் ஐயா, யூஏ சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு வந்துக்கிறேன். எனக்கும் யூஏ சர்டிஃபிகேட் வேணும் ஐயா. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் வருவீங்களா? பொங்கல் உங்களுக்கே தெரியும், 10 நாள் லீவ் இருக்குது. சும்மா கலெக்ஷன் பார்க்கலாம்ல, அதுக்காக தான். தனித்தனியாக வரமாட்டீங்க, எப்போ பாரு உங்களுக்குள்ள சண்டை. கொடு. ஒரு நிமிஷம் சார், இந்தாங்க சார். எந்த கொஞ்சம் பாருங்க சார். கொடு கொடு. சாதாரண கேசரி ரீமேக் தான். என்னென்ன டைலாக்லாம் பேசிக்கிறீங்க, அப்படியே பேசி காட்டுங்க. டெல்லின்னா இந்தியாவா? என்னடா டைலாக் இது? ஐயோ சார், அப்படின்னு ஒரு சின்ன டைலாக் சார், அவ்வளோதான். நீங்க நம்ம அவ்வளோ ரேஞ்சுக்கெலாம் எதுவுமே இல்லை ஐயா. ஜஸ்ட்டு ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐயா. கம்மிங்கா? சரி நீங்கள் அந்த சீனை தூக்கிடுங்க. ஐயா அதில் என்ன தப்பு இருக்கு? தூக்கிடுங்கன்னு சொன்னேன். தேவையா? சரி அடுத்த டைலாக். அடுத்த டைலாக்கா ஐயா? தீ பரவட்டும். தீ பரவட்டும். நீங்க நம்ம கிட்ட கேட்டான் இந்த வாட்டி வெறியாதா சொல்லுவோம். மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வரீங்களா, இல்ல கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் அரசியலுக்கு வரீங்களாடா அப்படின்னு ஒரு டைலாக்யா. இன்ட்ரெஸ்டிங். இப்ப சேஞ்ச் பண்ண சொல்லுவான் பாரு. சொல்றது சொல்லுவானோ. நீங்க என்ன பண்றீங்க, தீ பரவட்டும் அப்படின்ற இடத்துல நீதி பரவட்டும்னு மாத்திடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மாத்திடலாம். அப்புறம் நீங்க சொல்லுங்க ஐயா, அந்த சீனை தூக்கிடுங்க. சீனை தூக்கணுமா சார்? என்ன சார், அவனுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி கரெக்ஷன் சொல்றீங்க, எனக்கு மட்டும் சீனியை தூக்க சொல்றீங்க? ஐயா அவனை விடுங்கய்யா, நான் பாஸ் தானே. உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிட்டேன், நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அப்பாடா, தேங்க்யூ சார். ஒருவேளை இவனுக்குள்ள ஏதோ டீலிங் இருக்கோ. சரி போயிட்டு வரேன்டா, அப்புறம் பார்ப்போம். சார் இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை சார். தம்பி ஒரு நிமிஷம். சார் சாங்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சார்? சாங்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் சார், எல்லாமே லவ் சாங்ஸ் தான் சார். சரி சரி சரி, நீங்க போகலாம். ஐயோ அனி வேற சாங்ஸ்ல காலர் பண்ணி வச்சுக்கிறானே. சரி உங்க சாங்ஸ்லாம் எப்படி? ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா. ஓ நீங்க ராமரே எதிர்ப்பீங்களா? சார் அந்த அளவுக்குலாம் இல்லை சார், சும்மா லைன் நல்லா இருந்தது. இதெல்லாம் வேலையாவது ஃபெயிலு. நான் சொல்றதெல்லாம் மாத்திட்டு எடுத்துட்டு வா, அப்புறம் வேணா சைன் போடுறேன். லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. ஐயா சார், தம்பி என்கிட்ட பேசாத, கிளம்பு. ஐயா ஐயா வேணாம் ஐயா, ஐயா அப்புறம் பார்க்கலாம்ண்ணா. ஐயா ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கய்யா. இவன் சொல்றதெல்லாம் மாத்தனா என்ன படத்துல இருந்தே தூக்கணும் போலயே. ஒருவேளை அவனுங்க 2 பேருக்கும் ஏதோ கள்ள தொடர்பு இருக்குமோ? குறுக்க இந்த கௌஷிக் வந்தா பாப்பண்டி யாரு சர்டிபிகேட் வாங்குறாங்கன்னு. சார் வணக்கம் சார், தமிழ்நாட்டுல இருந்து. வணக்கம் ஐயா, யூஏ சர்டிபிகேட் வாங்கலாம்னு வந்துக்கிறேன். ஜனநாயகன் பட விவகாரம் உச்ச நீதிமன்றம் விசாரிக்க விருப்பமில்லை, உயர் நீதிமன்றம் விசாரிக்க உத்தரவு தந்துள்ளது. ஐயா அப்ப நீங்க மனு ஓடுறப்ப சொல்லியிருக்கணும்ல, நாங்க விசாரிக்க மாட்டோம், உயர் நீதிமன்றத்திலேயே பாத்துக்கங்கன்னு. என்ன ஐயா பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு ஐயா டார்ச்சர் கொடுப்பீங்க, எவ்வளவுதான் கொடுப்பீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நீதி வேணும்னு ஒரு இடத்துல வரப்போ அதை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களே. இந்தியாவிலேயே இப்படி ஒரு பதில நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அதாவது உயர்நீதிமன்றத்துல கிடைக்காத நீதி உச்ச நீதிமன்றத்துல கிடைக்குன்னு வருவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, உயர் நீதிமன்றத்திலே பாத்துக்கீங்கன்னா யார் இந்த கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சென்சார் போர்டு எத்தனையோ படத்துக்கு, பழைய படங்கள்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க சென்சார் கொடுத்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கான படத்துக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. பொழுதுபோக்கான படத்துக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. குழந்தைகளை எவ்வளவு தூரம் ஆசைப்படுது அந்த படம் பாக்குறதுக்கு. இல்ல விஜயனோட கடைசி படம், சினிமா விட்டு வெளியே போறாங்கிறாரு, அந்த ஒரு மரியாதைக்காவது அந்த படத்துக்கு ஒரு சென்சார் கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணம் இல்லையா? எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறீங்களே. அதாவது சாமானிய மக்களுக்கும் இதுதான் நிலைமையான்னு கேட்குறேன்.
ஒரு நீதி கொடுக்கறதுக்கு, அதாவது படம் ரிலீஸ் இல்ல, இந்த சீனை கட் பண்ணாத இதை போடு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்களா? அரசியல் சூழ்ச்சியில எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க. நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த தனி மனிதன் அப்படியே ஒரு படையோட பொங்கி எழுவாருவாரு 26ல. அப்ப தெரியும் இந்த நீதி உண்மையாவே வெல்லும். மக்கள் பேராதரவில் தாவே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். பொங்கல் திங்ஸ் வச்சு கொஞ்சம் இப்போ வைரலாக வீடியோ போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தான் அந்த வீடியோ போட்டேன். இதுக்கு இந்த நாய் கமெண்ட் பண்ணியிருக்கு. ரசீது, பேர் வந்து ரசீது. அவன் புள்ள கொடுப்பான் வாங்கிக்க அப்படின்னு. அவன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ண கட்சியிலேருந்து புள்ள கொடுத்துருப்பாங்களாட்டுருக்கு, அந்த மாதிரி வாங்கியிருப்பாளாட்டுருக்கு அவன் பொண்டாட்டி. அதனால வந்து பேசுகிறாங்க. அவன் முஸ்லீம், ஏன்னா வேற எவனுமே நம்மளுக்கு எதிரி கிடையாதுடா. முஸ்லீமுக்கு வந்துட்டு வேற கட்சியில இருந்தா எதிரி கிடையாது. உங்களை மாதிரி நாய்க தான்டா எதிரியே. ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால பேசிட்டா போதும், தலையில துணி போடு, புர்கா போட்டு பண்ணாத, இதெல்லாம் பேசுறீங்க இல்லடா. ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எப்படிடா நீ கமெண்ட் பண்ணணும்? நீ எப்படி கமெண்ட் பண்ணிருக்க? உன் பொண்டாட்டியா இருந்தா அப்படி பேசுவியடா? உன் பொண்டாட்டி என் புருஷன் பேசினா நீ விடுவியாடா? நீ ஃபர்ஸ்ட் நீ விட்டுருவ. ஏன்னா நீ அடுத்த பொண்ணை பேசுறப்ப உன் பொண்டாட்டியை விடுறதுக்கு நீ எப்படி யோசிப்ப? நீ விட்டுருவ. சரியா? நீ வந்துட்டு என்ன பேசுற, நீ தெரிஞ்சு பேசுனியா தெரியாம பேசுனியா எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆய் அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா, ஒருத்தனுக்கு நீ பிறந்திருந்தா இதுக்கு நீ ரிப்ளை பண்ணு. வீடியோவா உன்னோட ஃபேஸை காட்டி நீ ரிப்ளை பண்ணு, நான் பேசுறேன். இதுல வந்துட்டு இன்னொரு ஐடியில இருந்து கமெண்ட், சீ கருமம், இதெல்லாம் எப்படி வாங்குறீங்களோ, வெக்கமா இல்ல? ஏன் உன் அப்பா வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து கொடுத்தியாமா? உன் அப்பா வீட்டுல இருந்து அவுத்து கொண்டு வந்து கொடுத்தியா? கவர்மெண்ட் வந்து யார் காசு? எங்க காசு தானே, எங்க காசு தானே நாங்க வாங்கணும். அதை ஏன் நீங்க வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க? எங்க பணத்தை நாங்க வாங்கணும். அதை நீங்க கொடுத்து வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மக்களை கேவலப்படுத்திருக்கீங்க. அவ்வளவுதான். ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாருடா நாயே, ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாரு. நாய்க்கு பிறந்த நாய் நீ மனுஷனுக்கு பிறந்திருக்க மாட்டேன், நாய்க்கு பிறந்த நாய். நீ முஸ்லீமா இருந்த, நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இந்த வீடியோ பார்த்து உனக்கு கோவம் வரும்டா. நீ கண்டிப்பா ரிப்ளை வந்து உன் ஃபேஸை காமிச்சு போடுறான், நான் பாத்துக்கிறேன். நான் யாருக்கோ சப்போர்ட் பண்றேன்டா, அது என்னோட உரிமை. ஏன் ஓட்டு ஏன் உரிமை, அதை நீ சொல்லாதடா. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருடா. நீ ஏன்டா இந்த வீடியோ பாக்குற? ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போடா. எதுக்கு பாக்குற? எதுக்கு என்ன கமெண்ட் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போடணுன்ட்டு தான் போடுறேன். இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுருக்கேன். என்னோட மனசு கேட்காம நான் டெலீட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது. எவன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட்டை நான் போட்டு வீடியோ போடுவேன்டா. நான் போடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இது என்னோட பர்சனல் ஐடி, என்னோட பிசினஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதை வந்துட்டு எவனாச்சும் வந்துட்டு கச்சேரியில நீங்க கொண்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா மரியாதை அவ்வளவுதான் உங்களுக்கு. Now let's just tell you a little bit about the Congress and TVK alliance buzz and how it isn't just mere speculation. Rahul Gandhi has backed Vijay amidst this entire Jananayagan controversy. He's called the censor board delay an attack on Tamil culture. Not an attack on Vijay, but an attack on Tamil culture. Very, very considered use of phrase. Now, Congress leaders see Vijay's youth appeal as a potential boost. And I've already explained to you why Rahul Gandhi sees that as connecting with what he wants to do with the Gen Z. The Congress planning an internal survey on alliance options on what a handshake with Vijay would actually bring them. Rahul's timing is also important. There is cultural symbolism and it adds political weight to the Congress party. But, as you might expect, the Congress is completely split over this lovey-dovey attitude that Rahul Gandhi and one section of the Congress party is showing towards Vijay. The camp backing, proximity towards Vijay says Vijay has strong youth and first-time voter appeal, but the faction that is against this entire plan says the DMK alliance offers long-term stability, so why are we flirting with Vijay? The camp backing Rahul's tryst with Vijay says TVK can expand the Congress's base in Tamil Nadu. But the camp against Vijay says this Congress-TVK partnership that is being sought by Rahul Gandhi has delivered, again says the partnership with the DMK has delivered relevance and benefit. Those who are pro-Vijay within the Congress party say Rahul-Vijay joint campaigns are seen as an explosive combination on the campaign battlefield in Tamil Nadu. Those who don't like the idea of a tie-up with Vijay say shifting to TVK from the DMK brings a lot of strategic risk, and that is not something the Congress can afford right now. The camp backing Vijay, who like the fact that Rahul Gandhi is praising Vijay and defending his film, say
this could shift the mood on the ground in favor of the Congress party. Remember, the Congress is actually strong on the ground in Tamil Nadu, even though it has evaporated in terms of organizational structure nearly everywhere else in the country. The camp against a Rahul Vijay bonding say new formation may upset the existing balance. The camp backing Rahul Vijay proximity say it's an opportunity to reinvent the Congress in a changing Tamil Nadu landscape. They believe that the Congress is over-dependent on the DMK and Stalin. But there are others who are conservative within the Congress who say it is better to negotiate for more space within the DMK alliance. They are basically saying flirt all you want with Vijay, but basically use that flirtation to negotiate for greater space within the Congress DMK alliance, because no long-term relationship can be expected between the Congress and a newcomer like Vijay.